இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த வட இந்தியர்கள் வாக்காளர்களாக சேர்றதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுது? இப்போ நீங்கள் வெளி மாநிலத்தினுடைய வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் ஒரு தொகுதியில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்கன்னா அது இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒரு பல்காக வருது. இதுதான் சிக்கல். பிஎல்ஓக்கு அறிவிப்பிலேயே நம்பர் 13 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக பீகார்லேருந்து விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கு ஃபார்ம் 8 வந்து கவனம் செலுத்துங்கன்னு போட்டிருக்கிறாங்க. ஃபார்ம் 8ங்கிறது தொகுதி மாதிரி வந்தவங்களுக்கு. இப்போ அதை ஃபார்ம் 8 வந்து பீகார்லேருந்து வந்தவங்களுக்கு பீகார்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கிறாங்க. வட மாநிலத்திலேருந்து இந்தி பகுதியிலிருந்து வெளிமாநில அதான் பெரும்பகுதி வந்திருக்கிறது. மற்ற மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வாக்காளர்களாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே இருக்குது. இப்போ எங்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 20,000 25,000 பேர் குறைந்தபட்சம் இருக்கிறான். ரொம்ப பெரிய கிராமப்புறங்கள் அதிகம் உள்ள தொகுதின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாதிரி இடங்கள்லேயே 15,000 பேர் இருக்கிறாங்க. இப்போதைக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஜேபியினுடைய வாக்காளர்கள். அது எப்படிங்க நம்ம முடிவு பண்ண முடியும் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு? இங்கே வந்து பிஜேபி என்பது திடீர்னு ஒரு ஜம்ப் ஒரு 15,000-20,000 ஓட்டு வாங்குதுன்னா அது ஒரு செயற்கையான திணிப்பு. நாளைக்கு என்ன வரும்னா, என்ன பாலிசி இங்கே தமிழ்நாட்டில் முடிவாகணும் அப்படிங்கிறத வந்து இந்த டிசைடிங் மைனாரிட்டி டிசைட் பண்ணும். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து நான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது இப்போயாவது சொல்லணும். வழக்கில் இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. இது வந்து சட்ட பிரச்சனை வரதான் செய்யும். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.